நாங்கள் வந்து இந்த புக் ஃபேர் அப்படின்றத ஒட்டி ஒரு 30 புத்தகங்கிட்ட இந்த இந்த மாதம் வந்திருக்கு. தமிழ் படைப்புகளில் 16 சிறுகதைகள் வந்திருக்கு. சிறுகதை தொகுப்புகள் 16 வந்திருக்கு. நாவல் வந்து 6 நாவல் வந்திருக்கு. அது நாவலில் வந்து சிலது வந்து நம்ம ஏற்கனவே வந்த நாவலை வந்து ஆனந்தாயி அந்த மாதிரியான எம்எல் அப்படிப்பட்ட நூல்களை கோபாலபுரத்து மக்கள் ரீப்ரிண்ட் பண்ணிருக்கோம். புதிய நாவல்கள் 2 வந்திருக்கு. கவிதைகள் வந்து 5 கவிதை தொகுப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி கட்டுரை தொகுப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து 26 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. மொழிபெயர்ப்புன்னு பார்த்தாக்கா 2 சிறுகதைகள் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. 15 நாவல்கள் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. அப்புறமா 14 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. இது வந்து ஓவராலாக ஒரு பிக்சர். இப்போ இதில் வந்து முக்கியமான புக் அப்படின்னு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் நூல்களில் மறைந்த கவிஞர் குவளைக்கண்ணனுடைய மொத்த கவிதைகளையும் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம். அவருடைய கவிதை 5 தொகுப்புகளும் மொத்தமாக கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு வெளியீடு. அப்புறம் சோழ அரசும் சமூகமும் அப்படின்னு ஒரு புக்கு, சுப்பராயலுடைய புக்கு. அவர் வந்து இதை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான புக்கு. சோழர் காலத்து சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. அப்புறம் பாரதியார் வந்து தராசு அப்படின்ற பேரில் அவர் தொடர்ந்து பத்தி எழுதியிருக்காரு. அதில் ஒரு பல விஷயங்களை அவர் வந்து அதில் எழுதியிருக்காரு. அது ஒரு புத்தகம் வந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸனுடைய அறிவியல் கட்டுரையை மொழிபெயர்த்து ஒரு பண்ணியிருக்காரு. அதை ஒட்டி ஒரு புக் வந்திருக்கு. அப்புறமா புதுமை பித்தன் களஞ்சியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு. ஆயிரா வெங்கடாசலபதி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். புதுமை பித்தனுக்கு ஏற்கனவே செம்பதிப்புகள் கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து புதுமை பித்தனை பற்றி அவரோட சமகாலத்தில் என்ன மதிப்பீடு இருந்து, அவர் இறந்ததுக்கு பிறகு எழுத்தாளர்கள் உலகம் முழுவதும், சிங்கப்பூர், மலேசியா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் எப்படி அதை வந்து அவரை மதிப்பிட்டாங்க, அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்து அஞ்சலி கட்டுரைகள், அவரை பற்றின மதிப்பீடுகள், அதெல்லாம் தொகுத்து மிகப்பெரிய ஒரு நூலாக கொண்டு வந்திருக்காரு. அப்புறமா நம்ம இந்த முரசஞ்சல் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கின முத்து நெடுமாறன், அவருடைய வாழ்க்கை கதை, எப்படி அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்றது. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தமிழ் டைப்பிங்கிறது வந்து அவ்வளவு எளிதாக வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அதுக்கு வித்திட்ட முன்னோடிகளில் ரொம்ப முக்கியமானவர் அவர். அந்த கதை வந்து நம்ம உரு அப்படின்ற தலைப்பில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து அசோகமித்திரனுடைய அவர் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு பயோகிராஃபி மாதிரி எழுதின ஒரு என் பயணம் அப்படின்ற நூலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்திருக்கு. மொழிபெயர்ப்பு நூல்களில் 2 நூல் நான் தனியாக சொல்ல நினைக்கிறேன். ஒன்று சீன கதைகள். சீனாவில் சீன மொழி பேசக்கூடிய ஒரு பெண், அவங்க தமிழ் கற்றுண்டு அந்த சீன மொழி நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க கதைகளை. அது வந்து நம்ம ஒரு கிளாசிக் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த கதை அது. அந்த கதைகளை கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது வல்லுறவு நாம் எதை பேச வேண்டும் அப்படின்னு ஒரு புக்கு. சுஹைலா அப்துல் அலி அப்படின்றவங்க எழுதின புக்கு. தமிழில் ஸ்ரீவித்யா வெங்கடேசன் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகம் வந்து வல்லுறவு தொடர்பாக நம்ம என்ன பேசுகிறோம், அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்ம ஆக்சுவலாக என்ன பேசணும், நம்ம எதை பேச தவிர்க்கிறோம், அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி, வல்லுறவுன்றதை பற்றி இது வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி ஒரு நூல் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான புக் அது. லவ் ஜிகாதும் இதர புனைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சில வலதுசாரி இந்துத்துவ இயக்கங்கள் வந்து சில பரப்புரைகள் பண்ணுறாங்க. லவ் ஜிகாத், மக்கள் தொகை ஜிகாத், முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க என்ன ஆதாரங்களை முன் வைக்கிறாங்க, அந்த ஆதாரங்கள் கிரவுண்ட் லெவலில் என்னவா இருக்குது, இதை வந்து 3 ஜேர்னலிஸ்ட் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடக்குதுன்னு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஜிகாத்ன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பரப்புரைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கர்நாடக இசையினுடைய மிக முக்கியமான பாடகர் சஞ்சய் சுப்ரமணியனுடைய அவருடைய நினைவுகள், சங்கீத நினைவுகளை வந்து இசைப்பட வாழ்தல் அப்படின்ற புக்கை கொண்டு வந்திருக்கோம். அந்த புத்தகம் இந்த புத்தக காட்சிக்கு வந்திருக்கு. சில்வியா பிளாத்தினுடைய தற்கொலையை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சில்வியா பிளாத் அவங்களுக்கு திருமண ஆண்டு வந்து 7 ஆண்டுகள் தான் திருமணத்தில் இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க இறந்துடுறாங்க, தற்கொலை பண்ணின்னு இறந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க காதல் எப்படி இருந்தது, அவங்களுடைய மரணத்துக்கு காரணமான விஷயங்கள் என்னன்றதை அவங்க கணவர் மூலமாக, அவங்க கணவர் பார்வையிலேருந்து வேற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு டச் நாவல், அதை வந்து இங்கிலீஷ்லேருந்து மொழிபெயர்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்ததில் ரொம்ப முக்கியமான புக்கு. இது வந்து காக்கைக்கூடு அரங்கேன் 376 377 3 பிரிவாக தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம். புத்தகங்களை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தல. ஒரு பிரிவு வந்து இயற்கை சூழலியல் தொடர்பாக, 2வது வந்து சிறுவர்கள் தொடர்பாக, 3வது வந்து தொல்லியல் தொடர்பாக, 4வது ஒன்று வச்சுருக்கோம் மருத்துவம். இப்படி தான் பிரித்து, இது தாண்டி வெளியே போகிறதில்ல. இதுக்குள்ளே தான் வந்து புத்தகங்களை கொண்டு வரது, அதுக்கான வாசகரை நோக்கி போகணுன்ற ஒரு எய்மோட வருது. அப்படி பார்த்தீங்கன்னா சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு கொண்டு வந்திருக்கோம்.
நம்ம நார்மலாக சொல்லலாம், குரங்குகள் பற்றி நம்ம சாதாரணமாக பேசும்போது சொல்லும் அதில் குரங்குகள்லாம் இது நம்ம வீட்டில் அப்படி இந்தியாவில் இருக்கிற குரங்குகள் பற்றிலாம் ஒரு புக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்திய குரங்குகள். வானதி ஃபைசல் சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து கல்லின்னு ஒரு புத்தகம், கள்ளி செடி நம்ம கேள்விப்பட்டிருப்பதில் இது தொடர்பாக வந்து ரத்ன சபாபதின்றவர் அவர் எழுதியிருக்காரு. இப்படி சூழலில் ஒரு 10 புத்தகமும், சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 புத்தகம். ஆனால் அந்த புத்தகங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. அதிலே 2ஆக பிரித்தோம் அந்த சிறுவர்களுக்கு. இந்த மாதிரி காலம் சென்ற முக்கியமான சிறார் எழுத்தர்களோட தொகுப்புகளை கொண்டு வரது ஒரு பகுதியும், இப்போ சிறார் எழுத்தர்களோட மாறுபட்ட இப்போ மாற்றம் அடைந்த தன்மையிலையும் ஒரு பகுதியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த 2 பிரியாவே இன்னைக்கு அது 2 அழவழியப்பாத புத்தகம் வருது. நிறைய சிறார்களையும் எழுத வச்சு ஒரு புத்தகங்களையும் கொண்டு வந்திருக்கோம். 3வது தொல்லியல். முதல்ல தொல்லியல் ஒரு புக்கு கேட்டாவே 500 பக்கம் 600 பக்கம் புக்கை தான் எடுத்து கொடுக்குறாங்க. இதை மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லா அந்த தொல்லியல் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே அறிமுகத்தை கொண்டு வர தொடங்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நிமிர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அறிமுகம், கல்வெட்டு ஒரு அறிமுகம், செப்பேடு ஒரு அறிமுகம், நடுக்கல் ஒரு அறிமுகம், தாய் தெய்வம், நம்ம கருப்பு சாமின்னு சொல்கிறோம் அப்படின்றது, முனீஸ்வரன் சொல்கிறோம், அதெல்லாம் இப்படி தொல்லியல் சார்ந்து நம்மளோட சங்க காலத்தை தொடர்ந்து வரக்கூடிய பேசப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அத்தனையுமே அறிமுகமாக தொடர்ந்து இப்போ ஒரு 12 தலைப்பில் அதை கொண்டு வந்திருக்கோம். அடுத்து மருத்துவத்தில் மருத்துவன்றது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை எந்த விதத்திலுமே விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்தா மருத்துவத்தை முதன்மையாக கொண்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முறை வீட்டில் இருக்க வேண்டிய சித்த மருந்துகள், வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகைகள், அப்புறம் வந்து தோல் நோய் பற்றி பெரும்பாலும் புக்கே நிறைய கிடையாது, மீதி நிறைய இருக்குமே தவிர அது தொடர்பாக தோல் தோழா அப்படின்ற ஒரு தலைப்பில் புக்கு கொண்டு வந்துடும். இன்னும் 2 புத்தகமும் லைனில் இருக்குது. இதுதான் இப்போ இந்த வருடம் வந்த புதிய புத்தகம் சார். இந்த 2026 புத்தக காட்சியை முன்னிட்டு ஒரு 35 தலைப்புகளில் வந்து சீர்மை கொண்டு வந்திருக்கு தலைப்பு. அதில் அரசியல், இலக்கியம், நாவல், சிறுகதை எல்லா தலைப்புகள்லையும் வந்து பரவலாக வந்திருக்கு சீர்மையிலிருந்து. அதில் குறிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடிய புத்தகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லைன்ட்டு IAS ஆஃபீஸர் அப்துல் ரஹ்மான் எழுதினது. இது இந்திய முஸ்லீம்களோட ஒட்டுமொத்த அவர்களோட அதிகாரத்தில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்க, ஆட்சியில் என்னவாக இருக்கிறாங்கன்றது கடந்த 75 வருஷத்தோட டேட்டாஸ், ஒட்டுமொத்த டேட்டாஸும் அதை ஒட்டி கடந்த மாதம் தான் அதோட புத்தக வெளியீடும் நடந்துச்சு. பல்வேறு தலைவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அந்த புத்தகம் தான் இது வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லைன்ற புத்தகம். 2 அறிவியல் கட்டுரைகள் வந்து எல்லாம் E=mc²ன்றது. இப்போ இது வந்து நியூயார்க் டைம்ஸில் இருந்தது. மற்ற கட்டுரைகள் எல்லாம் சேர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை ஆசை எழுதியிருக்கிறார். இப்போ இது வந்து விண்மீன் துகள்கள் நாம் அப்படின்றது, இதுவும் அறிவியல் கட்டுரை தான். இது நேரடியாக எழுதப்பட்டது. ஜனநாயகன் பிம்பச்சிறை 2.0 அப்படின்றது. அப்போ இந்த ஜனநாயகன்ற புத்தகம் வந்து ஏதோ ஜனநாயகன் படம், அது விஜய் அப்படின்றதுலாம் புரிஞ்சுக்க தேவையில்ல. இந்த ஜனநாயகன் படம் வந்து என்னென்னா அதை குறித்தான புத்தகம் கிடையாது. இது வந்து கடந்த 75 வருஷமாக திராவிட அரசியலோட நீட்சி, அதில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கலைஞர், இந்த தரப்புகள் எல்லாம் உருவாகின தனி மனித பிம்பம், அதிலிருந்து வந்த விஜய், இது எல்லாத்தையும் குறித்தான ஒரு ஆய்வு நூல் அப்படின்றத வச்சு தமிழ் சினிமாவும் தமிழக அரசியலும் எல்லாத்தையும் குறித்தான ஒரு ஆய்வு நூல் தான் வந்து ஜனநாயகன் பிம்பச்சிறை 2.0. இது வந்து இறையாகும் இறையாண்மைன்றது. இப்போ இந்தியா அமெரிக்க இராணுவ உறவுகள் குறித்தான புத்தகம் இது சு அழகேஸ்வரன் வந்து எழுதியிருக்கிறார். அதை குறித்தான இந்திய அயலக உறவு, வெளியுறவு கொள்கை, இதை பற்றியெல்லாம் நம் விரிவாக 2025 வரைக்கும் 2014 அதாவது மோடி ஆட்சி காலம் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை தொடர்பான புத்தகங்கள். அப்புறம் 2 சிறுகதை தொகுப்பு. ஒன்று வந்து சாலை பஷீர் எழுதின பித்தளை தொட்டு, இன்னொன்று ஜார்ஜ் ஜோசப் எழுதிய அலங்கம்ன்ற புத்தகம். திப்பு சுல்தானின் கனவுகள், திப்பு சுல்தான் அவர் கண்ட கனவுகள் குறித்தான ஒரு புத்தகம். அவரே எழுதிய புத்தகம். அது வந்து பார்சியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கு. இது சர்ஜில் இமாம் பேசியது என்ன? சர்ஜில் இமாமை குறித்து நமக்கு தெரியும். CAA வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு கடந்த 5 வருடங்களாக இருக்கு. பெயில் கொடுக்கப்படாமல் இன்னமும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எழுதிய கட்டுரைகளை வந்து தமிழில் கொண்டு வந்திருக்கோம். இதற்கு முன்னாடியும் சீர்மையில் வந்துச்சு. இது விரிவாக்கப்பட்ட பதிப்பாக கடந்த 1 வருடங்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தமிழில் வந்திருக்கு. சால்ட் பதிப்பகம் இந்த வாட்டி இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கெண் வந்து 422, 423. இந்த வாட்டி புதுசாக வந்து 18 டைட்டில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த 18 டைட்டில்ஸில் என்னென்ன டைட்டில்ஸ்னால், 1 ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்னும் சூழ்ச்சி கட்டுரை தொகுப்பு, ப்ரொஃபஸர் தர்மராஜ் அவர் எழுதினது. அடுத்து கருணாக்கு, கவிஞர் முத்துராசா குமார் எழுதின கருணாக்கு. அதுக்கப்புறம் அது கவிதை தொகுப்பு கருணாக்கு. அடுத்து தேவி விலாசம் பிரியா தம்பின்றவங்க எழுதினது, அது வந்து ஒரு நாவல். அதுக்கப்புறம் சூனியக்காரியின் பாடல்கள்னு சாஃபோன்ற ஒரு கவிஞருடைய
கவிதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க மொழிபெயர்ப்பாளர் அனுராதா ஆனந்த். அதுக்கப்புறம் வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு அப்படின்ட்டு ரைனர் மரியா ரில்க அவருடைய கவிதைகளை வந்து ஜெர்மன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க பிரசாந்தி சேகரம் அவங்க. அதுக்கப்புறம் தாதா அந்த புக் வந்து ரித்விக் கட்டக் இயக்குனர் ரித்திக் கட்டக்கை பற்றின ஒரு புத்தகம். அப்புறம் காளியை விட மோசமானவள் அப்படின்றது வந்து ஜெயநதி அப்படின்றவங்க எழுதின கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் மோகன் சாருடைய 3 நாவல் வந்து வெளியிட்டிருக்கோம். ஒன்று கமலி, அப்புறம் இன்னொன்று விந்தை கலைஞனின் உருவச்சித்திரம், அதுக்கப்புறம் வீடுவெளி. இந்த 3 நாவலும் மோகன் சாருடைய நாவல்ஸ். அதுக்கப்புறம் இடம்ன்ற சிறார் நாவல் புதுசாக இந்த வருஷம் முதலாக சால்ட்டில் வர ஒரு முதல் சிறார் நாவல் இதுதான். இது வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதியிருக்காரு. போன வருஷம் வந்து சாகித்ய அகாடமியுடைய பால புரஸ்கர் விருது வாங்கினவர் அவர். அதுக்கப்புறம் மாயக்கிளின்றது சசினியன் அப்படின்றவங்க எழுதின கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் அழல்ன்றது மதியழகன் பழனிசாமி அப்படின்றவர் எழுதின நாவல். அதுக்கப்புறம் நரன் எழுதின அவருடைய குமாரத்தி நாவல் வந்திருக்கு. அப்புறம் தோழர் ஜெயராணி எழுதின அவங்களுடைய கருப்பு வானம் சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. அப்புறம் கருமுத்து அப்படின்றது வந்து ஹியூபர்ட் ஜெரால்ட் அப்படின்றவர் எழுதின ஒரு நாவல், அது வெளியே வந்திருக்கு. அப்புறம் மௌனம் சரணம் அப்படின்றது வந்து ஒரு தம்ம அனுபவம், எழுத்தாளர் அதிஷா எழுதின ஒரு கட்டுரை தொகுப்பு இது ஆக்சுவலாக. அப்புறம் பாரதியாருடைய சிறுகதைகளை வந்து தேர்ந்தெடுத்து தொகுத்து இருக்காங்க. தொகுத்தவங்க வந்து யாருன்னா சுபாலா கதிர்வேல் அப்படின்றவங்களும் பிரகாஷ் அப்படின்றவரும் வந்து தொகுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2 புத்தகங்கள் இருக்குது. ஒன்று வந்து கூக்கு விக்டர் பிரின்ஸ் அவர் எழுதின 41 நடுகற்கள் அப்படின்ற ஒரு நாவல், அது வெளியே வந்திருக்கு. அப்புறம் வந்து கீக்கி மொழிபெயர்த்த அவருடைய விரைவில் சந்திப்போம் விண்மீனே அப்படின்ற கடைசி கடிதங்கள், அதாவது எழுத்தாளர்கள் ஆர்டிஸ்டுடைய கடைசி கடிதங்களை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இதுதான் இந்த வருஷம் சால்ட்டில் வந்திருக்க மொத்தம் 18 டைட்டில். 49 புத்தக கண்காட்சிக்கு அகனி வெளியீடு மூலமாக சிறுவர்களுக்கான 8 கால் பூச்சிக்கு 7 கால்கள் என்ற சிறுகதை தொகுப்பு நூல் வெளியிட்டிருக்கிறோம். முருகேஷ் அவர்கள் எழுதிய நூல். 150 ரூபாய் விலை கிடைக்கிறது. அடுத்த புத்தகம் வந்து படித்து பழகு அப்படின்ட்டு. இப்போ ஆங்கிலம் அதிகமாக குழந்தைகள் உச்சரிப்பதனால ஆங்கிலம் தமிழும் கலந்து சிறுவர்களுக்கான இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டு இருக்குது. இதன் விலை வந்து 50 ரூபாய். இந்த 2 புத்தகங்களும் இப்போ புதிதாக நாங்கள் வெளியீடு செய்திருக்கிறோம். வாசகர்களுக்கு நன்மதிப்பும் பெற்று இருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்த இந்த புத்தக கண்காட்சிக்கு 25 புதிய வெளியீடுகள் வந்திருக்கு. அதில் முதல்ல வந்தது வேங்கவயலில் மனித நாகரிகத்திற்கு அவமானகரமான ஒரு கொடுமை, தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக வாதாடிய அலெக்ஸ் என்கிற வழக்கறிஞர் அந்த உண்மைகளை வெளிப்படுத்தின நூல் இது. அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் 100 ஆண்டுகளுக்கு முன்னு பெண்ணியத்தை பற்றிய மிக முக்கியமான பதிவுகளை செஞ்சிருக்கக்கூடிய அவங்களுடைய மொத்த கட்டுரைகளையும் தொகுத்து 44 கட்டுரைகளுக்கான தொகுப்பு இது. விடிவெள்ளி புரட்சிகர இயக்கத்தில் செயல்பட்ட பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவங்களே எழுதின தொகுப்பு. மேற்கத்திய மார்க்சியம், டொமினிகோ லொசார்டோ மிக பிரபலமான, உலக அளவில் பிரபலமான மார்க்சிய அறிஞர். மார்க்சியத்தில் வரக்கூடிய திரிப்புகளை பற்றி எழுதின புத்தகம் இது. நையப்புடை ஒரு நாவல். இது கொரியாவில் கல்வி. கொரியாவை பற்றி அமெரிக்கா சொல்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய கல்வி திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தினது இது. நடந்தே சாலை அமைத்தோம். பவுலோ பெர்ரே, மைல்ஸ் ஹார்டன் என்கிற 2 உலக புகழ்பெற்ற கல்வியாளர்கள் அவங்களுடைய அனுபவங்கள் இருந்து கல்வியை பற்றி எழுதின புத்தகம். மார்க்சியத்தை பற்றிய விரிவுரைகள். பவுல் சுஜி மிக முக்கியமான மார்க்சிய அறிஞர், மந்த்லி ரிவ்யூ நிறுவிய ஒரு அறிஞர், அவர் எழுதின கட்டுரைகள். சோசியலிசம் சீன பண்புகள். இது சீன ஜனாதிபதியினுடைய எழுத்துக்களும் ரோலாண்ட் போயர் என்கிற ஒரு பேராசிரியருடைய எழுத்துக்களையும் உண்மைகளை, சீனாவை பற்றிய உண்மைகளை சொல்லக்கூடிய புத்தகம். சோசியலிசத்தை நோக்கி நீண்ட பயணம், முதலாளி யுத்தத்தின் முடிவு என்கிற புத்தகம். டார்கெல் லாசன் இவர் ஒரு இத்தாலிய மார்க்சிய அறிஞர். 200 ஆண்டுகால சோசியலிச போராட்டங்களின் வரலாற்று தொகுப்பு. உலகிற்கு சீனா ஏன் தேவை என்கிற விஷயத்தை சீனாவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள் தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக விளக்கக்கூடிய நூல். பௌத்த அறிவியல், பௌத்தத்தில் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி KS செல்லம், இவர் திராவிடன் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர். அதே மாதிரி
அசோக் வர்தன் செட்டி, ஒரு இந்திய ஆட்சி பணி ஓய்வு பெற்றவர். அவங்களுடைய 2 கட்டுரை தொகுப்பு. இதே அறிவியல்ல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சித்து வேலைகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றது வெளிப்படுத்தக்கூடிய கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் அறிவியல் ஆராய்ச்சிகள் என்கிற புத்தகம். நாங்குநேரி, வேங்கவயல் இதில் நடந்திருக்கக்கூடிய மனித அநாகரிக கொடுமைகளை கருவாக கொண்ட ஒரு புதினம். ஜாதியும் புரட்சியும் என் ரவி என்கிற மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டாளர். அவருடைய அனுபவங்களிலிருந்து இந்தியாவில் ஜாதியும் புரட்சிக்கு இருக்கிற தொடர்புகளை சொல்லக்கூடிய விஷயங்கள். இது புதுச்சேரியில் கோட்டை நொறுங்கியது என்கிற ஒரு வரலாற்று புதினம். புதுச்சேரி எப்படி காலனி ஆக்கப்பட்டது அப்படின்றது விளக்கக்கூடிய புதினம். நக்சல்பாரி சொல்லப்படாத இது ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த இயக்கத்தில் செயல்பட்டிருக்கக்கூடிய கதைகளை மையமாகப்படுத்தினது. இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னும் 2 வர வேண்டியது இருக்கு. மருத்துவர் ரெக்ஸ் சர்குணம் எழுதியிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை பற்றிய ஒரு புத்தகம் வருது. முதல் வந்து விசில், நிவேதிதா லூயிஸோட புக்கு. அப்புறம் வந்து நேற்றுக்கு வெளியான ஏவாளும் சாராளும், அது வந்து தனசில்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே பெண்ணியம் பேசினா எப்படி இருக்குங்க, பைபிளில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் எழுதியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த புக்கை வந்து எல்லோரும் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பெண்ணெழுத்து போட்டி ஒன்று நாங்கள் நடத்தினோம். அதில் வந்து ப்ரைஸ் வின் பண்ண 2 புக்கு குழந்தைகளுக்காக வந்திருக்கு. அதை தவிர வந்து பறக்கும் தட்டுன்னு இன்னொரு குழந்தைகள் நாவல் வந்திருக்கு. இதை தவிர வந்து முக்கியமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது வந்து இந்த மேகசின், பெண்ணெழுத்து அப்படிங்கிற இந்த மேகசினை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதம் மாதம் வர்றது. கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக இன்னும் வரல. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 4 புக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு 10 புக்கு மேலே பெண்ணெழுத்து காம்படிஷனில் வின் பண்ண புக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. 512 எங்களோட ஸ்டால் நம்பர். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். இந்த புத்தாண்டையொட்டி நடைபெற்று வருகிற சென்னை புத்தக காட்சியில் வழக்கம்போல் வண்ணதாசன், கலாப்பிரியா, ஆதவன் தீட்சண்யா, பாவண்ணன் ஆகியோரது நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. வண்ணதாசனுடைய அப்பா செய்த நாற்காலி என்ற சிறுகதை தொகுப்பும், கலாப்பிரியாவின் சிற்றகள் என்ற கவிதை தொகுப்பும் வெளிவந்திருக்கின்றன. ஆதவன் தீட்சனோட 2 நூல்கள் வந்திருக்கின்றன. ஒரு கட்டுரை தொகுப்பு, இன்னொன்று சிறுகதை தொகுப்பு. இந்த 2 தொகுப்புகளும் அவருடைய வீச்சையும் அவருடைய லட்சியத்தையும் பிரதிபலிக்கிற 2 நூல்களாக வந்திருக்கின்றன. இந்த ஆண்டு 2026 அமெரிக்காவினுடைய 250வது ஆண்டு. இந்த 250 ஆண்டுகளில் அமெரிக்காவில் நடைபெற்று வந்திருக்கிற சிந்தனை ஓட்டத்தை சொற்பொழிவுகள் மூலம் அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதையை பிரதிபலிக்கும் வகையில் ஆற்றல் மிகு அமெரிக்க சொற்பொழிவுகள் என்ற ஒரு நூலை அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிற சுரேஷ் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலும் மிகச் சிறப்பான நூல். சங்க இலக்கியங்களை இணையகால வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பணுவலாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிஞ்சிப்பாட்டை கவிஞர் விஜயானந்த லட்சுமி கொண்டு வந்திருக்கிறார். ராஜா சந்திரசேகர் இவர் திரைப்படத்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர். அவருடைய 2 நூல்கள், சின்ன சின்ன சித்திரங்கள், மழைக்காடு என்ற கவிதை தொகுப்பு 2 வெளிவந்திருக்கின்றன. நகரங்களின் கதை வரிசை என்று மாயவரத்தில் இருந்து தொடங்கி ஏறக்குறைய 25 நகரங்களுக்கு ஒவ்வொரு நகரத்தினுடைய பண்பாட்டை விளக்கும் வகையில் ஒவ்வொரு புத்தகம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் சமீபத்தில் தர்மமிகு சென்னை என்று சென்னையில் என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்வு அனுபவத்திலிருந்து ஒரு நூல் உருவாகி இருக்கிறது. திருவாரூரை பற்றி, முதல்வர்கள் உடைய நகரம் என்பதால் திருவாரூரை பற்றி ஒரு நூலை சிகரம் செந்தில்நாதன் எழுதியிருக்கிறார். அந்த நூலும் வெளிவந்திருக்கிறது. இரவா காவியம் என்ற ஒரு நூலும் இயேசுவின் வாழ்க்கையை புது கவிதை வடிவத்தில் சேவியர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று லத்தீனில் எழுதப்பட்ட நூல் தமிழில் முதலாக நல்ல எளிய மொழியில் வெளிவந்திருக்கிறது. இந்த நூல் பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகெங்கும் இருக்கிற அனைத்து தர கிறிஸ்தவர்களாலும் படிக்கப்படுகிற நூல். பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்பனையாகிற நூலும் அது. விட்டல் ராவினுடைய ஒட்டுமொத்த கதைகளும் தொகுத்து 2
தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமாக காவல்துறையில் காவலர்கள் சங்கம் அமைத்த வரலாறு, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இன்று வரை காவலர்கள் சங்கம் அமைப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வரலாற்றையும் கோயில்பட்டி நகரத்தை பற்றியும் முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். முத்துக்குமாருடைய இந்த 2 நூல்களும் மிக முக்கியமானவை. திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு கவிஞராக ஒரு பரிமாணத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இதுவரை 7-8 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முதல் ருசி என்ற அவருடைய சிறந்த கவிதை தொகுப்பும் இந்த ஆண்டு சந்தியா பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்திருக்கிறது. பாரதி புத்தகாலயம் கிட்டத்தட்ட ஒரு 60 புதிய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக வந்து இன்றைய இந்திய விஞ்ஞானிகள் 100 அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அது வந்து சயின்டிஸ்ட்னாலே ஒரு பழைய ஐன்ஸ்டீன், நியூட்டன் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய இளைஞர்களே ஏராளமான உலக அளவில் போற்றப்படக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த நூலோட முக்கியம். விஞ்ஞானம் அப்படின்னாலே ராக்கெட் விடுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் பல்வேறு ஏரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு புத்தகம் அது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 விஞ்ஞானிகளை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணும்போது, முக்கியமான விஞ்ஞானிகள் லிஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அந்த விஞ்ஞானிகளில். அது மட்டும் இல்லை, இன்றைய விஞ்ஞானிகளில் 100 பேரில் கிட்டத்தட்ட 25 பேர் வந்து பெண் விஞ்ஞானிகள் அப்படிங்கிறதும் அந்த புத்தகத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக அதை வந்து பாரதி புத்தகாலயம் இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி ஒரு லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை வச்சு திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு, அது ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக திருப்பரங்குன்றம் மலை எப்படி உருவாச்சு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்கே இருந்த கோயில்கள், அங்கே இருந்த கலாச்சாரம், அங்கே இருந்த பண்பாடு, இதெல்லாமே வந்து வச்சு இன்றை வரையும் ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கி சொல்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி திருப்பரங்குன்றம் கிடையாது. அது எவ்வளோ மதச்சார்பின்மையான இருந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அதுவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து சூர்யா சேவியருங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட சமகால சிறுகதை, முதல் 50 ஆண்டு சிறுகதையை பற்றிய தமிழ்ச்செல்வனோட ஒரு புத்தகம் வந்து திரும்ப இப்போ புதுசாக ரீப்ரிண்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். அது இல்லாமல் வந்து முதல் முறையாக எழுதக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வந்து பாரதி புத்தகாலயம் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு பாரதி புத்தகாலயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்.